மதுரையில் வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படவில்லை என எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. முன்பதிவு செய்தவர்களுக்கு தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், கடைகள், வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே சிலிண்டர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் சிலிண்டர் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போரால் இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வதந்தி பரவியது. இதையடுத்து கேஸ் சிலிண்டர் பதிவு செய்யும் நிலையங்களில் பொதுமக்கள் திரண்டு சென்று நீண்ட நேரம் காத்திருந்து பதிவு செய்தனர். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவு இருப்பு இருப்பதாகவும், பொதுமக்களுக்கு தாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இட்லி, தோசை, சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகள் வழங்குவதை தவிர்க்குமாறு தங்கும் விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் தனது உறுப்பினர்களை அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் தங்கும் விடுதிகளில் 7 நாட்கள் வரை உணவு வழங்கலாம் என அச்சங்கம் தெரிவித்துள்ளது. திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டுமே உணவு வழங்கப்படும் எனவும், வார இறுதியில் மட்டும் 3 வேளைக்கு உணவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையால் உணவகத்தினர் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் நூதன போராட்டம் நடத்தினர். மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்து வந்து நெருப்பில்லாமல் சமைத்து நூதன போராட்டம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மத்திய அரசை கண்டித்து மகிழா காங்கிரசார் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும், பொதுமக்கள் பீதியடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி 25 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டு அவை அனைத்தும் வீட்டு தேவைகளுக்காக திருப்பிவிடப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் வணிக ரீதியிலான சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள போதிலும் வீடுகளுக்கு தடையின்றி சிலிண்டர் கிடைக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களுக்கு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தனது கடிதத்தில் இதுவரை தமிழ்நாடு அரசின் உதவி எண்ணுக்கு 2600 அழைப்புகள் வந்திருப்பதாகவும், அதில் பெரும்பாலானோர் தாயகம் திரும்புவதற்கான விமான ஏற்பாடுகளை கோரியிருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். பலர் அருகில் உள்ள நாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப வேண்டியிருப்பதால் அவர்களுக்கான விசா உதவிகளை செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து பயன்பாடுகளுக்கான சிலிண்டர்கள் கிடைப்பதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஆணையிடவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோல் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரிக்கு கடிதம் எழுதியுள்ள முதல்வர், மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பயன்படுத்திய அளவில் 65 விழுக்காடு என நிர்ணயிக்க கோரியுள்ளார்.